அவனுக்கு தெரியாத சொல்லி கோயிலை இருந்தவனே உனக்கு 10 போட்டு செல்ல வேண்டும். பெரியார் கூடாது. அந்த வைகுண்டம் அதிகாலை வந்த நாரதன் இப்போது எதற்காக வருகின்றான் ஒன்றுமே தெரியவில்லை.
எதற்காக வந்திருக்கீங்க? நீ வந்தாலே எனக்கு பயமாக இருக்கு. என்னிடத்திலே ஏதாவது கலகத்தை வைக்க முடியாது. ஆமா நாரதா, இதுல எதுவும் மாற்றம் எதுவும் இல்லையே. உன்னை நம்பி வரலாமா? என்னை யாரோ ஒருவர் என் நாடு தேடி வந்தார். என்ன என்று கேட்டு என் தந்தையா, என் தாயா, என் நாடு அது, நாட்டு பெயர் என்று கேட்டார். அப்படியா? ஆமா. உன்னைய கேட்டா? என்ன கேட்டா? நீ என்ன உரைத்தாய்? தெரியாது, தெரியாது விட்டு. ஏன்? உங்களுக்கு எனக்கு ஆபத்து. அப்படியா? ஆகையால் உங்களை காண்பித்து பார்த்தாயா? நாடு தேடி வந்து கொண்டிருந்தார். இது என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அவன் எதை கேட்டாலும் தெரியாது, தெரியாது போட வேண்டும். அப்படியா? அது மட்டுமல்ல, அவன் எதை கொடுத்தாலும் 10 ரூபாய் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு உங்களுக்கு பங்கேற்கின்றோம். ஆமா ஆமா கொடுப்பது. ஆமா வேணாம் என்று இருக்க வேண்டாம். அப்படியா? வந்துருத்தா வந்துருத்தா. திருப்பதி போனவரை பார்க்க முடியாதுங்க. அந்த முதல் எப்பொழுதுமே ஒரு தெய்வத்தை வணங்கணும். சுவாமி, இந்த அடிகளை வாழ்த்துங்கள். வாழ்ந்திருக்க வேண்டும் அப்பா. நீயும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமாம், யார் நீங்கள்? சுவாமி, என்ன நீ யார்? நானா? இந்த வைகுண்டத்தை ஆளக்கூடிய விஷ்ணு மகாதேவன். நீ விஷ்ணு மகாதேவன்? ஆமா. அப்ப நான் யார்? நீ யார்? நீ யார் என்று நான் சொல்ல வேண்டும். ஆமா. நீ நீ வந்து யார் தெரியுமா? எனக்கு தெரியாது. என்னவோ சொல்ற மாதிரி வந்தான். நீ வந்து யார் எனக்கு? ஐயா எதற்காக? ஏப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு சந்தனாபிஷேகம் இருக்கிறது. அப்படியா? அதையும் கேட்டு ஏனால் அடுத்து விட்டால் மறுபடியும் வாங்க முடியாது. இப்போது சொல், நீ யார்? இந்த வைகுண்டத்தை ஆளக்கூடிய விஷ்ணுதேவன், மகாவிஷ்ணு அப்படி என்று அழைப்பார்கள். பரந்தாமன் என்று உழைப்பார்கள். ஆமா. என்ன? சரி, நான் யாரு? நீ யார் என்று சொல்ல வேண்டுமா? நீயேதான். அடிக்கடி கோவிந்தா. ஐயா அடிக்கடி கோயில் வருமா அவனுக்கு? என்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. என்னப்பா தெரியாது? என்னுடைய நாடு தெரியாது, என்னுடைய நல்ல யாருன்னு உனக்கு தெரியாது. நாயா? அப்ப நீங்க ஏன்டா கடவுளாகிறீங்க? ஏன்? உன்னுடைய தொழில் என்ன? என்னுடைய தொழிலை அழிக்க வேண்டும். அழிக்கும் தொழில் படைத்தவர் நான். ஓடி ஓடித்தாலும் பாமர மக்கள் எப்படின்னே உனக்கு தெரியல. ஏன்? எம்பெருமான் ஏழுமலையான் என்று உரைப்பார்கள். இந்த கரிமுடி பிச்சு பையன், இந்த கரிமுடி பிச்சு பையங்கிறானே 12,000 கோவியர்கள். 12,000 கோவிகளா? கோவியர்கள் 12,000 கோவியர்கள்
குளிக்க சென்றார்கள். ஏய், அப்பொழுது எப்பொழுது? என்ன அவதாரத்துல பிறந்தான்? என்ன அவதாரங்க? கண்ணன் அவதாரம். கண்ணன் அவதாரம். அது தெளிவா கேட்டுங்க. அப்ப நான் யாரு? நீ யார் என்று உன்னை கேட்டால்தான் தெரியும். தெரியாதுல்ல? தெரியாது. போறோம் பாரு. வந்து வாங்கிட்டு வராங்க. அவ்வளவு வேண்டிய யாரு இருப்பாரு? எனக்கு தெரியல, பேசிக்கிட்டு பாடு. ஒரே அடி வாங்கிட்டு வரப்பா. 12,000 கோவியர்கள் ஏய். குளித்திருந்தார்கள் ஆற்றங்கரை. ஆமாங்க. அப்பொழுது ஏய், குளிக்க சென்ற அந்த பெண்ணுடைய ஆடையை மக்களே. எதற்காக அப்படி செய்வது என்று தெரியுமா? சொல்லு. எதற்காக செய்து எத்தனை ஆடவர்கள் போகின்றார்கள் வருகின்றார்கள். அவர்கள் ஆடையை கிழித்து சென்று விட்டால் அந்த பெண்ணாளவள் எப்படி போட்டு செல்வார்? அதனால்தான் பத்திரமாக கொள்ளைவர் போயிடுச்சு. தன்னுடைய துணியை ஒழுங்கி வச்சுட்டு அது என்ன வேலை சொன்னாங்க? முல்லை மரத்திலே வேற எங்க மாதிரி கிடைக்கிறவங்க? உங்க தாய் மரம். இவனை போய் கடவுள்ன்றாங்க. இப்படி திருவள்ளி போனா திருப்பம் கிடைக்கும்.